Hi students, இப்போ next நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா transversal. Transversal என்னன்னு பாருங்கள். இப்போ observe the figure here, M and N are any two non-parallel lines. ரெண்டுமே non-parallel lines M and N வந்து ஓகே. Another line intersecting them at A and B. இன்னொரு லைன் வந்து intersect ஆகுது, A and Bங்கிற பாயிண்ட் intersect ஆகுது. We call this intersecting line L as transversal. So M and non-parallel line வந்து Lங்கிற ஒரு லைன் intersect ஆகுது பார்த்தீங்களா, இதான் வந்து transversalன்னு சொல்லுவோம். அதாவது therefore a transversal is a line that intersects two lines at distinct points. Transversal ஒரு லைன் வந்து டூ லைன்ஸை வந்து intersect பண்ணுது வேறு பாயிண்ட்டில். ஓகே, அதான் வந்து transversal அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நம்ம observe the following figure. Check whether the line L is transversal to the other line in both the cases. ரெண்டு கேஸ்லையுமே transversalன்னு கேட்குறாங்க. L வந்து transversalன்னு கேட்குறாங்க. L வந்து எம்முக்கும் ஓக்கு மட்டும்தான் transversalஆக இருக்கும். ஓகே, இது இந்த லைன் வந்து இந்த ஃபிகர் ஃபர்ஸ்ட் த லைன் L is not transversal to the line M and N. எம்முங்கிற லைனுக்கும் என்னங்கிற லைனுக்கும் இது டிரான்ஸ்வர்சல் கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ வேறு கட் ஆகுதா. பட் இட் இஸ் டிரான்ஸ்வர்சல் டு த பேர் ஆஃப் த லைன் M and O. எம்முங்கிற லைனுக்கும் ஓங்கிற லைனுக்கு தான் அந்த எல்லுங்கிற லைன் வந்து ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது, ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா என்னங்கிற லைன் வந்து ஒரு பாயிண்ட்டை தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் டிரான்ஸ்வர்சல். அட் ஃபிகர் 2ல் பார்த்தீங்கன்னா L does not intersect இந்த லைன்ஸ் M and டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ், ஒரே பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த மாதிரி தான் டிரான்ஸ்வர்சல் கிடையாது. வேறு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணால் தான் டிரான்ஸ்வர்சல். ஸோ இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்வர்சல். இப்போ டிரான்ஸ்வர்சல் தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ட்ரை தீஸ் பாருங்கள். ட்ரா as many possible transversals in the given figures. இதில் என்னென்ன டிரான்ஸ்வர்சல் வரைய முடியும், ட்ரா as many possible transversals வரைய முடியும், வரைங்க. ஸோ இந்த ட்ரை தீஸ் வந்து புக்லேயே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ். இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இடையில எப்படி ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை டிரான்ஸ்வர்சல். இந்த டிரான்ஸ்வர்சல் மீட் டூ லைன்ஸ், 8 angles ஆர் ஃபார்ம். ரெண்டு லைனில் மீட் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்வர்சல் எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, இங்கே ஒரு 4 angles, இங்கே ஒரு 4 angles, மொத்தம் 8 angles ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் கிளியர் தட் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், angle 1, angle 2, பேர் ஆஃப் angle 1, 2, அடுத்தது என்னது 4, 5, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 ஒரு பேரு. நெக்ஸ்ட்டு 5, 6, 7, 8 ஒரு பேர், லீனியர் பேர்ஸ் இதெல்லாமே. 1, 2 ஸ்ட்ரைட் லைனை ரெண்டாக பிரிக்கிறதா, இது லீனியர் பேர், இதுவும் லீனியர் பேர். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து 5, 6 ரெண்டாக பிரிக்குதா, அதே மாதிரி 7, 8 ரெண்டாக பிரிக்குதா. ஸோ இதை லீனியர் பேர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிசைட் த பேர்ஸ் 1, 3, 1ம் 3யும். அடுத்து 2, 4 எப்படி இருக்குது, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அது வந்து ஈக்குவல் பார்த்தோம், அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 6ம் 8 வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், 5ம் 7ம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ யூ கேன் ஃபர்தர் கிளாஸிஃபை த ஆங்கிள்ஸ் as shown in the figure into different categories. நிறையா கேட்டகரிஸாக ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, லெட்டலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் தீஸ் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் வெர்டிசஸ் லை ஆன் த சேம் சைடு. வேறு வெர்டிசஸாக இருக்கும், ஒரே சைடில் லை ஆகிருக்கும். லெஃப்ட் சைடாக இருக்கலாம், ரைட் சைடாக இருக்கலாம். ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் எல் லை above or below the lines. மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். M and N such pairs are called corresponding angles. அதாவது ஒரே சைடில் இருக்கலாம், ஒன்று இந்த சைடு இருக்கலாம், இல்லை இந்த சைடு இருக்கலாம், மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஓகே, ஸோ எதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னா 1ம் 5ம் ரெண்டு பார்த்திங்க ஒரே சைடில் மேலே இருக்கா, அந்த லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ 1ம் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதுமாதிரி கீழே இந்த லைனுக்கு இது கீழே ஐயாயிரம் பாருங்கள், 4ம் 8ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அது இந்த சைடு வரும்போது 2ம் 6ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லலாம். கீழே பார்க்கும்போது 3ம் 7ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட்டு அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அல்டர்னேட் அப்படின்னாலே அது இசட் ஷேப்பில் தான் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இசட் ஷேப்பில் இருக்கும். ஈச் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நேம் 3 and 5. 3யும் 5 பாருங்கள் இசட் ஷேப்பில் இருக்கா, இது உள்ள அது வெளியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது இசட் ஷேப்பில் 3யும் 5யும் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அடுத்து இப்படி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 4ம் 6ம் alternate angles. Okay, are marked on the opposite side of the transversal L and are lying between the lines M and N. M-க்கும் N-க்கும் இடையில லை ஆகிருக்கும், அது alternate interior angle. இந்த ரெண்டு லைனுக்குள்ளேயே இருக்கும் அந்த ஆங்கிள்ஸ், இசட் ஷேப்பில் இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ 4ம் 6ம் நமக்கு alternate angles சொல்லலாம். அதேமாதிரி இப்படி திருப்பி பார்க்கும்போது 3யும் 5ம் alternate angles, இசட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் alternate exterior angles. இது interior angle, இது exterior angles. இப்போ ஈச் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் நேம்டு 1 and 7. 1ம் 7 இப்போ இசட் ஷேப்பில் இருக்கா, அதுக்கு வெளியில் இருக்கும். இசட் ஷேப்லனா உள்ளே வரும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுக்கு அப்படியே வெளியில் வரும் 1ம் 7ம். அடுத்து இந்த சைடு திருப்பி பார்த்தோம்னா 2ம் 8ம்.
are marked on the opposite sides of the transversal L on the lying outside of the line M and N are called alternate exterior angles. இதே மாதிரி some pairs வந்து கொடுத்துருக்காங்க, அதை என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, next angles formed with transversal with parallel lines பார்த்தோம். We saw different types of the angles formed by transversal while intersecting the two given lines. Now let us observe some intersecting facts on the angles formed by the transversal, the parallel lines and the following activities மூலமாக. பார்த்தீங்கன்னா alternate angles are ஈக்குவலாக இருக்கும், இது மாதிரி corresponding angles-ம் ஈக்குவலாக இருக்கும், vertical opposite angles are also equal. some activity கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ரெண்டும் corresponding angles சொல்லலாமா, corresponding angles are equal. அதே மாதிரி இங்கே இது ரெண்டும் என்ன சொல்லலாம், corresponding angles சொல்லலாம். அதேமாதிரி கீழே ஒன்று மேலே ரெண்டு வரும், இல்லாட்டி கீழே வரும் corresponding angles. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே சேம் சைடில் ரெண்டுமே கீழே வந்திருக்கா, திஸ் angles are equal. So when two parallel lines are cut by the transversal, each pair of corresponding angles are equal. So corresponding angles வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ட்ரைதீஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து இது செய்யுங்க, புக்லேயே செஞ்சுருங்க. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். அது வந்து என்ன ஆங்கிள் அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்குது, இசட் ஷேப்பில் இருக்கா, இது வந்து அல்டர்னேட் ஆங்கிள், அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி இதை பாருங்கள், இது ரெண்டு எப்படி இருக்குது, இதுவும் அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ the above activity can conclude that when two parallel lines are cut by the transversal, each pair of alternate angles are equal. அதே மாதிரி இசட் ஷேப்பில் இருக்க சொன்னீங்கன்னா alternate angles இசட் ஷேப்பில் இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிள் alternate angles, அதோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ alternate angles are also equal, corresponding angles are also equal. ஸோ corresponding angles எப்படி இருக்கும், alternate angle எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. கீழே இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது alternate exterior angles. ஓகே, mark alternate exterior angles in each figure. Both lie at the exterior of the parallel lines and on the opposite side of the transversal. One pair of the angles are measured and found equal. Measure the remaining three pairs of the angles and check. பாருங்கள், இது alternate exterior angle தான் இருக்கும், வெளியில் இருக்குது, இந்த angles வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா exterior angle, வெளியில் இருக்க exterior angle, அந்த angles-ம் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ரெண்டுலேயும் அப்படியே கொடுத்துருக்காங்க. From the above activity can conclude that when two parallel lines are cut by a transversal, each pair of the alternate angles are equal. Alternate exterior angles-ம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அடுத்து another one activity கொடுத்துருக்காங்க. observe the mark. இங்கே பாருங்க, இது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 127 டிகிரி அப்படின்னு போட்டுற வேண்டியதான். அப்சர்வ் த மார்க் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈச் ஃபிகர், both lying between the interior of the parallel lines on the same side of the transversal. One pair of the angles are measured and found the sum to be 180 degree. Measure the remaining three pairs of the angles and check. அதாவது ரெண்டு லைனுக்கு இடையில உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு லைனுக்குள்ளே அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்களா, அதை கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அது ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள், 125 + 55 டிகிரிஸ் கூட 180 டிகிரி. ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அதேமாதிரி இதுவும் ரெண்டு கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி. அதேமாதிரி இந்த சைடு வரும், இந்த சைடு இருக்கிற இந்த சைடு கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ரெண்டு லைனுக்கு இடையில அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் வரும். அதேமாதிரி இங்கே வரும். ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம். சப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அதான் ஃப்ரம் த above activity we can conclude that when two parallel lines are cut by a transversal, each pair of interior angles that lie on the same side of the transversal are supplementary. இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதே தான் சப்ளிமெண்ட்ரிக்கு. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், இது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தோமா, அது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்சர்வ் த மார்க்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், இப்போ வந்து வெளியில் இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸ் கூட்டினா 180 டிகிரி வருமானு பார்ப்போம். இன் ஈச் ஃபிகர் போத் லையிங் at the exterior of the parallel lines on the same side of the transversal. One pair of angles are measured and found that they are supplementary. Measure the remaining pairs of the angles and check. இப்போ வெளியில் இருக்க ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, இந்த லைனுக்கு வெளியில் இந்த லைனுக்கு வெளியில், முதல் ரெண்டுக்கு உள்ளே கொடுத்தாங்களா, ரெண்டு லைனுக்கு உள்ளே கொடுத்துருந்தா ரெண்டையும் கூட்டம் 180 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த லைனுக்கு வெளியில் பாருங்கள் 120 டிகிரி 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் இப்போ 180 டிகிரி வரும். அதே மாதிரி இதுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஒரு 180 டிகிரி வரும். அதே மாதிரி இது ரெண்டுக்கும். ஓகே, ஸோ இதுவும் அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அதுக்கு எக்ஸாம் இங்கே ஒரு ட்ரைதீஸ் இருக்குது, அதே மாதிரி அதையும் பண்ணிடுங்க, புக்லேயே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் 5.8 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. நேம் த ஆங்கிள் தட் கரஸ்பாண்ட் டு ஆங்கிள் 1. இந்த 8 ஆங்கிள்ஸ் ரெண்டு லைன் கிடையாது, ஒரு ஆன்சர்சல் இருக்குது, 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுலேருந்து நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நேம் த ஆங்கிள்ஸ் தட் கரஸ்பாண்ட் டு ஆங்கிள் 1. ஒன்றுக்கு கரஸ்பாண்டாக எது இருக்குது, ஒன்று இங்கே இருக்கா, அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே எங்கே இருக்குன்னு பார்க்க 5. ஸோ ஒன்றுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து 5, அதான் ஆன்சர். நேம் த ஆங்கிள் தட் இஸ் அல்டர்னேட் இன்டீரியர் டு 3. இன்டீரியர் டு 3ன்னு என்ன வரும், 3க்கு இன்டீரியர் என்ன இருக்குது, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இசட் ஷேப்பில் பார்க்கணும். இசட் ஷேப்பில் இருக்கா, அப்போ அதுக்கு உள்ளே தான் பார்க்கணும். இசட் ஷேப்பில்
உள்ளே பாருங்கள், அதான் இன்டீரியர் ஆங்கிள். இப்படி ஷேப்பில் உள்ளே இருக்கு பாருங்கள், உள்ள 3யும் 5ம், அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். 3க்கு இது இன்டீரியர் ஆங்கிள் 5. தட்ஸ் ஆல். அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேம் த ஆங்கிள் தட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் டு 8. ஆங்கிள் 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இசட் ஷேப்பில் இது வெளியில் இருக்கா? அப்போ இதுக்கு வெளியில் எது இருக்குதுன்னு பார்க்கணும். 8 இங்கே இருக்குன்னு, இங்கே 2. ஸோ அதான் எக்ஸ்டீரியர், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நேம் த ஆங்கிள் தட் கரஸ்பாண்ட் டு 8. 8 கரஸ்பாண்ட் ஆங்கிள் என்ன வரும்? இங்கே கீழே இருக்கா? அதே மாதிரி கீழே தான் பார்க்கணும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஒன்று மேலே 2 இருக்கணும் அல்லது கீழே இருக்கணும். இந்த லைனுக்கு மேலே மேலே இருக்கணும், கீழே இருக்கணும். இப்போ 4க்கு கரஸ்பாண்டிங் 8 கேட்டிருக்காங்க. அப்போ 8க்குனா கீழே தானே இருக்குது. ஸோ இங்கே மேலே அதே மாதிரி கீழே என்ன இருக்குது பாருங்கள், 4. அடுத்து நேம் த ஆங்கிள் தட் இஸ் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் டு 7. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். அப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர்னா 7 இருக்கா? ஸோ இதே மாதிரி இங்கே வெளியில் இருக்குன்னு பாருங்கள், 1. 7னா இங்கே 1. அடுத்து நேம் த ஆங்கிள் தட் இஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் டு 6. 6னா இப்போ நான் ஒரு ஆல்டர்னேட்டாக இசட் ஷேப்பில் பாருங்கள். 6 இங்கே இருக்கா? அதே மாதிரி வெளியில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இசட் ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 6னா 6க்கு இன்டீரியர் ஆங்கிள் இருந்து என்ன வரும்? 4. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். விச் ஆங்கிள்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் டு B டிகிரி. இதில் பாருங்கள், B டிகிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு லைன் இருக்கா? 3 பேரல் லைன்ஸ் இருக்கா? இதுதான் 3 பேரலல் லைன்ஸ். ஒரே ஒரு டிரான்ஸ்வர்சல் மட்டும்தான் இருக்குது. இந்த டிரான்ஸ்வர்சல் எல்லுங்க டிரான்ஸ்வர்சல் மட்டும்தான் இருக்குது. MNPங்கிறது கரஸ்பாண்டிங் லைன், எல்லு தான் டிரான்ஸ்வர்சல். அப்போ விச் ஆங்கிள்ஸ் ஆர் கரஸ்பாண்ட் டு ஆங்கிள் பின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மெஷர் ஆஃப் B டிகிரின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆங்கிள் ஹேவ் த சேம் மெஷர் ஆஃப் 60 டிகிரி. விச் ஆங்கிள்ஸ் ஹேவ் த மெஷர் ஆஃப் 112 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் டு B. பிக்கு வந்து இது கரஸ்பாண்டிங் சொல்லலாம். இப்படி சேம் இந்த சைடு பாருங்கள், கீழே இருக்கா BD அண்ட் 68. இப்படி பாருங்கள், 3 பேரல் லைன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கீழே 3 ஆங்கிள் ஒரு BD 68 டிகிரி. இது 3 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்லலாம். வாட் இஸ் மெஷர் ஆஃப் B டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ என்னது? பியில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் சேம். ஸோ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 68 தான் வரும். விச் ஆங்கிள்ஸ் ஹேவ் த மெஷர் 68 டிகிரி. எந்தெந்த ஆங்கிள் 68 டிகிரி வரும்? என்னென்ன ஆங்கிளுக்கு? BD. ஓகே, BD வரும். ஏன்னா இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே. B 68 மாதிரி B இருக்குது. பிக்கு அது இந்த லைனுக்குள்ளே 68 இருக்கா? இதுக்கிலே B இருக்கா? அதுக்கிலே D இருக்கா? அதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்லலாம். அடுத்து எந்தெந்த ஆங்கிள் 60 டிகிரி வரும் அப்படின்னா Gக்கு வரும். ஏன்னா இது வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள். இது Gக்கு 68 டிகிரினா ஐக்கும் 68 டிகிரி தான். ஏன்னா இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட வேல்யூலாம் சேமாக தான் வரும். அப்போ இதுக்கு ஐக்கு 68 டிகிரின்னு, அடுத்து வந்து கேக்கும் 68 டிகிரி தான் வரும். புரியுதா? அந்த ஆங்கிள் மெஷரிங் 112 டிகிரி. 112 டிகிரி கேட்டிருக்காங்க. 112 டிகிரிக்கு என்னென்ன வரும் அப்படின்னா A டிகிரி வரும். ஏன்னா 180 டிகிரி. இப்போ இது வந்து 68 டிகிரின்னு வந்துடும். ஓகே, இது 68 டிகிரினா ஏயோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 180லேருந்து 60 இது 60 டிகிரி. இப்போ G வந்து 68 டிகிரி வரும். அப்போ A டிகிரி வந்து என்ன வரும்? இது 68 டிகிரினா இதுவும் 68 டிகிரி தான் வரும். ஏன்னா G வந்து என்னது? 68 டிகிரி தான் வரும். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது 68 டிகிரினா இது என்ன வரும் அப்படின்னா இது ஸ்ட்ரைட் ஆங்கிள் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கா. ஸோ 180லேருந்து 68 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 211 வருதா? ஸோ இது வந்து 112 டிகிரி. 180லேருந்து 68 மைனஸ் பண்ணி 112 டிகிரி. அப்போ ஏக்கு வந்துருச்சா? இப்போ ஏக்கு 112 டிகிரினா சிக்கு 112 தான். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இது கீழே இருக்கிறது எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ACE. ஏன்னா சேம் சைடில் இது கீழே இருக்கிறது எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இது ஏக்கு வந்து 112 டிகிரினா சிக்கு 112 டிகிரி தான், ஈக்கு 112 டிகிரி தான். அடுத்து ஏக்கு 112 டிகிரினா எஃப்க்கு 112 டிகிரி. ஏன்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ சிக்கு 112 டிகிரி, ஈக்கு 112 டிகிரின்னு வந்துடும். ஸோ இப்போ ஏக்கு 112 டிகிரி எஃப்க்கும், சிக்கு 112 டிகிரி ஹெச்சுக்கும். ஏன்னா இது வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுக்கு என்ன ஆங்கிள் வருதோ அதே தான் இதுக்கும் வரும். அதேமாதிரி ஈக்கு 112 டிகிரினா ஜேக்கும் 112 டிகிரி. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பாருங்கள். இஃப் எல் இஸ் பேரல் டு எம், எல் வந்து எம்முக்கு பேரல்னா ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2x கொடுத்துருக்காங்க. ஓகே, யுவன் எல் இஸ் பேரல் டு எம், என் இஸ் டிரான்ஸ்வர்சல். எல் எம்மும் பேரல் லைன்ஸ், என் வந்து டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்வர்சல் கொடுத்தாலே அங்கே வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வரும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வரும், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே வரும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்யும் 2x ஈக்குவலும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இது ஒய்யும் 2x ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 2xன்னு போடலாம். ஒய்யை தூக்கிட்டு இந்த இடத்துல 2xன்னு போடலாம். அடுத்து இப்போ இந்த 2 ஆங்கிளும் கூட்டினா 180 டிகிரி வருமா? ஏன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வரும். முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ 2x + 4x = 180 டிகிரி. 2x 4x ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஓகே, அப்போ எக்ஸ் எங்கிட்ட கொண்டு போய் 6 எங்கிட்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னா x = 180 டிகிரி பை 6ன்னு வந்துடும். = 30 டிகிரின்னு வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 30 வந்துருச்சா? நமக்கு வந்து y = 2x நம்ம எடுத்திருக்கோம். y = 2xன்னு, ஏன்னா இது ரெண்டும் வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதனால் அந்த ஒய்யை தூக்கிட்டு அந்த 2x சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ y = 2xன்னு போட்டு அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். y = 2x. y = 2xனா எக்ஸுக்கு இடத்துல என்ன போட்டுடணும்? 30 டிகிரி = 60 டிகிரி. தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் 2 லைனுக்கு இடையில இந்த கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் கூட்டினா 180 டிகிரி வரணும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருந்தால் அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தெரியணும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் அதே மாதிரி ஈக்குவல் அப்படின்றது தெரியும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனமாக கவனிக்கணும், அப்போ தான் தெரியும். ஓகே, எக்ஸசைஸ் 5.2ல் வந்து ஃபஸ்ட் நம்பர் ஃபைண்ட் த ஃபிகர்ஸ், நேம் த மார்க்டு பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எழுதணும். ரெண்டாவது வந்து ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். கொடுத்துருக்கிறதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இது 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே. ஸோ இது 2 வேல்யூ ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி. ஸோ அந்த மாதிரி இது 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்லலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 65 டிகிரி. அந்த மாதிரி கண்டுபிடிங்க. ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஒய் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஒவ்வொருலையும் என்னென்ன, இது வந்து இசட் ஷேப்பில் இருந்தால் அது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, அதே மாதிரி இதுவும் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் ஆங்கிள் இசட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இதில் அதே ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இதில் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இசட்டு எக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாக கண்டுபிடிச்சி எத்தனை சம்ஸ் ஹோம் இருக்குது? 10 சம்ஸ் 11 சம்ஸ் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. 11 சம்ஸ் இருக்குது அப்ஜெக்டிவ் டைப்பில். அவ்வளோ 13 இருக்குது. 1லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.